ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை ப்ரெக்னன்சி ஜேர்னி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன். போயிட்டு உடனே அவங்க செக் பண்ணாங்க, ஸ்கேன்லாம் பார்த்தாங்க. பார்த்ததில் எல்லாமே வெளியாயிடுச்சுமா, இனிமேல் பிரச்சனை கிடையாது. ஆனால் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்பவே நான் டிப்ரெஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் அதை நினச்சி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கிக்கிட்டு என்னைய நானே நான் தேர்த்திக்கிட்டேன். அப்படியே 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு ப்ரெக்னன்சி. அப்போ நான் என்ன பண்ணேன், காலையில் செக் பண்ணியிருக்கேன். மைல்டான கோடு தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலுமே எனக்கு ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வயிறு வேறு லைட்டாக பெயின் இருக்கவுமே நான் என்ன பண்ணேன், உடனே ஈவினிங்கே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போகவும் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை அபார்ஷன் ஆகிருக்கு, எத்தனை நாளில் அபார்ஷன் ஆச்சு, ஏஜ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க. எல்லாமே சொல்லவுமே அதுக்கப்புறம் அவங்க உடனே பேபி செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த சாக் மாதிரி இருக்கும்ல, அந்த இது என்கிட்ட காமிச்சாங்க. பேபி தாம்மா, கன்ஃபார்ம் தான் பேபி இருக்குது. ஒன்று ஃபுல்லாக அந்த சாக் ஆனால் குட்டியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த அந்த கரு நல்லா பதிஞ்சு நல்லா வளர்கிறதுக்காக எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் 3 மந்த்ஸ்க்கு போடணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கு 10 days ஒன்ஸ் எனக்கு போட்டாங்க. அப்புறம் கடைசி 1 மாதத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை போடணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். அவங்க சொல்லியே விட்டுருந்தாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பார்த்துருங்க. இப்போ தான் சாக் இருக்குது, போக போக தான் தெரியும், ஹார்ட் பீட்லாம் வருதா என்னன்னு நம்ம செக் பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. வீட்டுக்கு வரவுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இருந்தாலும் ஒரு பக்கம் பயம், நல்ல கருவாக இருக்கணுமே அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி மார்னிங்கே செக் பண்ணிட்டீங்கன்னா, உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி அபார்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அவங்க மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனால் நம்மளுக்கு அந்த கரு நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. வயிறு வலிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழித்து பேபி இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒன்று அபார்ஷன் ஆகிட்டு பேபி கன்ஃபார்ம் ஆனாலும் சரி, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது தான் ரொம்ப நல்லது. பாதி என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.